பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எங்கும் நமக்குள் வசிக்கிறார். நமக்குள் வசிக்கும் இறைவனை நாம் சந்திப்போம். 17:6-24. என் இனிய அன்பு உறவுகளே, தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார். அன்னை மரியா நமக்காக தினம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 27:5-6. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றத்தின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். இன்றைய வாசகம் 1 அரசர்கள் 21:1-16, நீதிமொழிகள் 13:16-17-18. கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வர். மூடர் தம் மடைமையை விளம்பரப்படுத்துவர். திருத்தூதர் தொல்லையில் ஆழ்த்துவர். நல்ல தூதரோ அமைதி நிலவு செய்வர். நல்லுரையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவர். கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவர். இன்றைய வாசகத்தை பார்க்கும்போது, நாபோத் கல்லால் இருந்து மடியொன்று சதி செய்த இசபேல் இழி மனிதரை ஏவி விட்டு குற்றம் சாட்டி கொன்று சொத்தை பறித்து கொண்டாள். தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:38-42. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு உங்கள் மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். இயேசுவின் வார்த்தை. நாம் இதை ஒரு இடத்துலையும் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு பகைமையே இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காது. பாருங்கள், நம்ம இந்த இசபேல் மாதிரி இன்றைக்கி அதிக இசபேல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருவருடைய சொத்தை அபகரிப்பது, ஒருவரிடம் வாங்கிய பொருளை திருப்பி கொடுக்காமல் இருப்பது, ஒருவரிடம் ஏமாற்ற முயற்சி செய்வது, ஏமாற்றி வாழ்வது, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பிறருடைய சொத்தை நம்ம அனுபவிக்கலாம், ஏமாற்றலாம் நம்ம நினச்சோம்னா கடவுள் நம்மளுக்கு இஸ்பேலுக்கு வந்த சாவை நினச்சா வேண்டாம். அது மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளோ கொடூரமான சாவு. ஏன்னா தன் கணவனை நீ இஸ்ரேலின் ராஜாவாக இருந்தால் அழுவலாமா ஒரு சொத்துக்காக. அவன் எவ்வளோ கெட்டவனா, அவ்வளோ இருந்தால் கூட அவன் தோட்டத்து முன்னால் இருக்கிற ஒரு சிறிய அந்த தோட்டத்தை வாங்கணுன்னு தான் அவன் ஆசைப்பட்டு அந்த தோட்டத்தை அபகரிக்க பார்க்குறான். அதுக்கு பதில் ஏன்னா அது நல்ல விளைநிலம்ன்றதுனால உனக்கு நான் வேறு இடத்துல கொடுக்குறேன்னு. இப்படி தான் ஏமாற்றுங்க உலகத்தில் வாழ முடியாது. வாழ்ந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு நல்ல அறிவுரை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை புறக்கணிக்கிறவங்க எப்போவுமே வறுமையும் இகழ்ச்சியும் தான் அடைவாங்க. ஆனால் நம்ம கண்டிக்கிறத ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை ஏற்றுக்கிறவங்க எப்போவுமே நல்ல புகழ்ச்சி அடைவார்கள் இறைவன் முன்னால். இதோ நாம் இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். தீமை விட்டு விலகுவோம். நன்மை செய்ய முயற்சி செய்வோம். முடிந்த அளவு ஒருவருக்கு நன்மை செய்வோம். பகையை மறப்போம், மன்னிப்போம். இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். வசனங்களை பவுலடிகளால் சொல்வது போல் நாம் கேட்டால்தான் அறிக்கை செய்ய முடியும். நம்ம நற்செய்தியை கேட்போம். மற்றவர்களுக்கு முடிந்த அளவு நம்மளால் முடிந்தது ஒரு வரியாவது நாம் எடுத்து சொல்ல முயற்சி செய்வோம். இதோ நல்லுரையை புறக்கணிக்காமல், வறுமையை சந்திக்காமல் நாம் கண்டிப்புரையே ஏற்று நல்லவங்களாக வாழ முயற்சி செய்வோம். தீமை செய்யாது, மற்றவங்களை ஏமாற்றாது, வலக்கண்ணத்தை நம்மளுக்கு அடிப்பவருக்கு இடக்கண்ணத்தை நாம் திருப்பி காட்ட முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.